என்னதான் நீங்க ஒரு வைரமா இருந்தாலும் ஒரு தகுதி இல்லாதவரோட கையில நீங்க கிடைச்சீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு கூழாங்கல் தான். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் அழுதுகிட்டே அவங்க அப்பா கிட்ட ஓடி வரான். அப்பா அப்பா என்னை யாருமே மதிக்கவே மாட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டு அவன் கையில ஒரு கல்லை எடுத்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த கல்லை நீ பக்கத்து கடையில போய் விசாரிச்சுட்டு வா, அது என்ன ரேட் வருதுன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவனும் அந்த கடையில போய் விசாரிச்சுட்டு வந்து சொல்றான், அப்ப அந்த கடைக்காரர் ஒரு 500 சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ரெண்டாவதா நம்ம தெருக்கு அடுத்தால இன்னொரு கடை இருக்கு, அந்த கடைக்கு போய் இந்த கல்லோட விலை என்னன்னு விசாரிச்சுட்டு வாங்குற மாதிரி அந்த பையன் சொல்றாரு. விசாரிச்சா அந்த கடையில 5000 சொல்றாங்க. முதல்ல 500 சொன்னாங்க ஒரு கடையில, இப்போ இந்த கடையில 5000 சொல்றாங்க. இதை அவன் அப்படியே ஓடி வந்து அவங்க அப்பா கிட்டயும் சொல்றான். அதுக்கடுத்து அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, நான் இன்னொரு கடை சொல்றேன், நீ அங்க போய் விசாரி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. மூணாவதா ஒரு நகை கடையை காமிச்சு, நீ அங்க போய் இந்த கல்லோட விலை என்னன்னு விசாரிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அவனும் குடுக்குன்னு ஓடி போய் அந்த நகை கடையில போய் இந்த கல்லை கொடுத்து கேட்கறான், இது என்ன ரேட்டு போகுங்கிற மாதிரி கேட்கறான். அவங்க வந்து ஆச்சரியம் பார்த்துட்டு, இது ஒரு 50,000 போகும்பா அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்றாங்க. அவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல, இன்னும் 50,000 போகுமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடுக்குன்னு ஓடி வந்து அவங்க அப்பாட்ட சொல்றான், அப்பா இவங்க 50,000 போகும்னு சொல்றாங்க, அப்பா நம்ம இதை வித்துருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்கான். அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே, நான் இன்னொரு இடம் சொல்றேன், மறுபடியும் நீ அங்க போய் இதோட ரேட் என்னன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் ஃபைனலா அவனை ஒரு மியூசியத்துக்கு போய் இதோட ரேட்டை என்னன்னு விசாரிக்க சொல்றாங்க. அங்க போய் இதை அவன் கொடுக்குறான். அவங்க அதை பார்த்துக்கிட்டு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை கேட்டவொன்னே அவனுக்கு ஒரே ஆச்சரியம். மறுபடியும் வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாட்ட அந்த கதையை சொல்றான். அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, எல்லாரும் உன்னோட மதிப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, ஆனாலும் நீ வைரம் தான், ஆனா அதை நீ எந்த இடத்துல இருக்கிறியோ அதுதான் உன்னை தீர்மானிக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு கல்லுக்கு கூட சரியான இடம் கிடைச்சா அதுவே பொக்கிஷமா மாறுது. அப்படின்னா நீங்க